அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறை மட்டும் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பண பிரச்சனைகளும் பண கஷ்டங்களும் கண்டிப்பாக விரைவில் தீர ஆரம்பிக்கும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டம்தான். ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பண பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த காசு நம்மக்கிட்ட தங்கணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் அந்த காசு நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் நம்மை விட்டு விரயமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மியுடைய கடாட்சம் அருள் நிச்சயமாக குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியோடைய வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். கிழமைகளில் மகாலட்சுமி தேவிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். மகாலட்சுமியுடைய அஷ்டகம்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இருந்து அப்படின்னா ஏலக்காய் மாலை கூட நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அந்த படத்திற்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் சாத்திக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வர உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தரித்திரங்கள், இந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் அந்த வீட்டில் நிறைய ஆரம்பிக்கும். எந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையுதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பண பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நல்லா வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் நல்லா வேண்டித்தாலே கண்டிப்பாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். நீங்கள் இதை காலையில் எழுந்ததும் முதல்ல நீங்கள் உள்ளங்கையை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு மகாலட்சுமி தேவியுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அந்த படத்திற்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் உங்களுடைய மனக்குறைகளை மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஸ்லோகத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இது மகாலட்சுமி தேவியுடைய ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் முடிந்தால், நீங்கள் நேரம் இருந்தால் நீங்கள் 108 முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் உதிரி பூக்கள் இருந்தால் நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அர்ச்சனை செய்துக்கோங்க. முடியாதவர்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 3 முறையோ அல்லது 11 முறையோ நீங்கள் சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளையும் அம்பாள் தீர்த்து வைப்பார். இருக்கிற பண கஷ்டங்களும் கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா நலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நிச்சயமாக மகாலட்சுமி தேவி கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க.